ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணியோட வீட்டுக்கு சிவா அயலி பார்த்தோம்னா வர்மாவோட ஆளை தேடிக்கிட்டு வராங்க. அங்கே ஜமுனாவும் செல்லமாவும் வரவும் அவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் ஜமுனாவுக்கும் செல்லம்மாவுக்கும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கபிலன் அவங்க வர்மாவோட ஆளை தன்னுடைய ரூமில் வச்சுருக்குறாங்களா. அப்போ அவன்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது அங்கேருந்து கிளம்பி போயிடுடா அப்படின்னு சொல்லவும், நான் என்ன போக மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி போகணுன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா அவங்க கபிலன் வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துருந்தாங்க. என்ன கபிலா, என்ன ஆச்சுது, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரூமுக்குள்ளே வரதுக்காக இருக்கவும் கபிலன் கேட்குறாங்க, எதுக்குமா நீ ரூமுக்குள்ளே வர அப்படிங்கும்போது, என்னடா நான் என்னமோ புதுசாக வர மாதிரிக்கலாம் நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், தலைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தலை சொல்லவும் கபிலன் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவன் வேற ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோன்னா அவங்க கட்டில் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ கபிலனோட அம்மா ரூமுக்குள்ளே வரும்போது அவங்களோட ஷூ அவங்க கழட்டி வச்சிருக்கிறாங்க. என்னடா ஷூ இது யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ இது அவனுக்குடைய ஷூ ஆச்சே, இதை கழட்டி வச்சிருக்கிறானே, இப்போ அம்மா வர பார்த்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, வசமாக மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் நினைக்கிறாங்க. அம்மா இது என்னுடைய ஷூ தாம்மா அப்படிங்கும்போது, என்னடா இவ்வளோ கேவலமாக மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி விசுறாங்க. அது பார்த்தோம்னா வர்மாவோட ஆள் மேலே போய் படுது. ஐயோ இது என்னது, இவ்வளோ கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிதம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் தன்னுடைய அம்மாவை அனுப்பி விட்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு, என்ன அம்மாவும் பையன் சேர்ந்துட்டு என் கதையை முடிக்கிறதுக்காக இப்படிலாம் சூவை தூக்கி என் மேலே எரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு எடுத்துருவா அப்படிங்கும்போது, என்ன நீ இங்கேயே பர்மனெண்ட்டாக இருந்துடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு கபிலன் கேட்கும்போது, ஆமாம் உன் வீட்டை விட்டு நான் போகிறதுக்குள்ளேயும் நான் ஒரு வழி ஆயிடுவோம் போலுக்கு, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு போய் சாப்பாடு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ தட்டில் சாப்பாடெலாம் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது இந்திராணி அங்கே இருக்கிறாங்க. என்னது சாப்பாடு எடுத்துகிட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அக்கா பார்த்துட்டா போலுக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நானும் எவ்வளோ தான் தூரம் சமாளிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க்கா அப்படிங்கும்போது, அதே எதுக்கு கபிலா நீ சாப்பாடு எடுத்துகிட்டு ரூமில் போய் சாப்பிட போகிற, இங்கே உட்காந்து நீ சாப்பிட வேண்டியது என்ன, நீ எப்போவுமே இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கவோ, இல்லைக்கா இன்றைக்கி நான் ரூமில் போய் சாப்பிட்றேன்னு அப்படிங்கவோ உடனே இந்திராணி கபிலனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இன்றைக்கி அவனுடைய போக்கே சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இவன் நேற்றுலேருந்தே இவன் போக்கே சரியில்லாமல் தான் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் இவன் கொஞ்ச நேரம் கூட ரூமில் இருக்க மாட்டான், வெளியே போயிடுவான், நேத்துல இருந்து இவன் ரூமை விட்டு வெளியே போகாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சந்தேகப்படுறாங்க கபிலன் மேல. என்னன்னு தெரியல, இதை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி கபிலனோட ரூமுக்கு போற மாதிரி இருக்குது. அடுத்து இங்க பார்த்தோம்னா அயலியை தான் கட்டுறாங்க. அயலிக்கு தன்னுடைய அம்மா போட்டோ கிடைக்குது. அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் செல்லம்மா பார்த்தோம்னா அந்த போட்டோவை பார்த்ததுமே தூக்கி வீசுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அயலி ஓடி போய் அந்த போட்டோ எடுத்துட்டு கண்கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கத்த எங்க அம்மா மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம், எங்க அம்மா அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணுனாங்க அப்படின்னு அயலி கோபத்தோட கேட்கவும் உடனே உங்க அம்மா என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு கேளு, என்னுடைய பூவும் மொட்டையும் அழிச்சிக்கிட்டு போயிட்டாலே, இதெல்லாம் உங்க அம்மா தானே அப்படிங்கும்போது, எங்க அம்மா தான் பண்ணுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கவோ, அதை நான் என் கண்ணால பார்த்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கோபத்தோட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மா அந்த பொருளை வச்சு என் புருஷனை இந்த மாதிரிக்கு கதையை முடிச்சதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க பாரு, நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, ஆனாலும் என்ன இருந்தாலும் சரிதான், நீ எந்த தப்புமே பண்ணாதவா, எனக்கு உன் கோவம் ஃபுல்லாக உங்கள் அம்மா மேலே தான், அந்த கோவத்தை தான் நான் உன் மேலே காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால இதுக்கு மேலே என்னை எரிச்சப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கோவத்தோட வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி நினைக்கிறாங்க, அம்மா அந்த மாதிரிக்கு செஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இதெல்லாம் தெரியணும்னா கண்டிப்பாக அந்த வர்மாவை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவாவை போய் பார்க்குறாங்க. அப்போ சிவாட்ட நடந்த கதையை சொல்லவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அயலி அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, அம்மாவை பற்றி எல்லாத்தையும் தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வர்மா கிடைச்சா மட்டும்தான் அம்மா எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளை கபிலனை கண்டுபிடிச்சி ஆகணும், அவன் கிடச்சிட்டாலே வர்மா நம்ம கையில் கிடைச்ச மாதிரிக்கு தான் அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு, அதாவது அயலியோடைய அம்மாவுக்கு வர்மா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு எல்லா எவிடன்ஸ் உங்கள் அண்ணங்கிட்ட இருக்குது, அதை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட தர சொல்லிடு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க அயலியோடைய அம்மா அவங்க அண்ணன் அதாவது செல்லம்மாவோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இந்த எவிடன்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க அயலியோடைய அம்மா இருக்கிறாங்களா,
அவங்களுடைய மேல அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் அண்ணங்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் நம்மக்கிட்ட வந்து கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க அண்ணனை தேடி பார்த்தோம்னா அயலியோட அம்மா வந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் வர்மாவும் வந்துருந்தாங்க, அதேமாரிக்கு அதிகாரியும் வந்துருந்தாங்க. வர்மாவோட சில ஆட்களும் வராங்க. எல்லாருமே அந்த எவிடன்ஸ் வந்து வாங்குறதுக்காக தான் வராங்க. அப்போ வந்து அவங்க செல்லம்மாவோட கணவர் வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து போகவும், அப்போ வந்து அயலோட அம்மா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா, அந்த எவிடன்ஸுக்காக வர்மா உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறான், அதனால நீ அதை வந்துட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லும் போது நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா செல்லப்பாவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு தெரிய வருது. அப்போ அயலியோட அம்மாவால் நம்ம கணவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போது, என்ன நடக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது வர்மாவோட ஆள் வந்து அவங்க செல்லம்மா கணவர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்காக அவங்க பார்த்தோம்னா என்னோட அம்மா வந்து அவங்கள வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா செல்லம்மாவோட கணவரையும் வந்து வர்மா ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் பார்க்கும்போது அயலியோட அம்மா தான் ஷூட் பண்ண மாதிரிக்கு செல்லம்மா வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அயலியோட அம்மா தான் தன்னுடைய கணவருடைய நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தப்பாக நினச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வர்மாவை பிடிக்கிறதுக்காக அயலியோட அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடிருந்தாங்க. நான் தன்னுடைய கணவரை வந்து கதையை முடிச்சது மட்டும் இல்லாமல் அண்ணனு கூட பார்க்காம இவன் என்னன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டால தப்பிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லம்மாவுக்கு முழு கோவமாக அயலியோட அம்மா பக்கம் திரும்புது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அயலியோட கணவர் வந்து உண்மை சொல்கிறதுக்காக வராங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கு காரணம் அயலியோட அம்மா தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வரும்போது அவங்க கதை அப்படியே முடிஞ்சு போயிடுது. இதனால செல்லம்மாவுக்கு யார் வந்து தன்னுடைய கணவர் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரியாமல் போயிடுது. இதனால அயலியோட அம்மா தான் தன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழு கோவத்தையும் இப்போ அயலி மேலே காட்டுறாங்க. உண்மை தெரிய வருமானு